ஒரு காட்டில் ஒரு கழுதை இருந்துச்சு. அந்த கழுதை எப்படிப்பட்ட கழுதைன்னா, ரொம்ப தைரியமான கழுதை. அதே காட்டில் இன்னொரு புலியும் இருந்துச்சு. ஆனால் அந்த புலி எல்லாத்துக்கும் ரொம்ப பயப்படும். ஒரு நாள் அந்த கழுதையும் புலியும் சந்திக்கிறாங்க. அதிலிருந்தே அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அடிக்கடி சந்தித்து பேசுவாங்க. அப்படி தான் ஒரு நாள் சந்திக்கும்போது கழுதை சாப்பிட்டுட்டே இருக்குது. அப்போ அது திடீர்னு புலிக்கிட்ட கேட்குது, நீ எதுக்கு எல்லாத்துக்கும் இவ்வளோ பயப்படுறேன்னு கேட்குது. உடனே அந்த புலி சொல்லுது, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் எங்கள் கூட உள்ள புலிகளையும் அடித்து கொண்டுட்டாங்க. அதிலிருந்து தான் எனக்கு எல்லாரையும் பார்த்து பயம். நான் யாரையும் நம்ப மாட்டேன், யாருக்கிட்டேயும் ஒழுங்காக பேசவும் மாட்டேன்னு சொல்லி வருத்தப்பட்டு அழுதுட்டு அந்த இடத்துலையே தூங்கிட்டு. அந்த கழுதையும் கவலையோடு அந்த புலியை பார்த்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா அந்த புலி வந்து கழுதைக்கிட்ட கேட்குது, நீ மட்டும் எப்படி இவ்வளோ தைரியமாக இருக்கன்னு கேட்குது. அதுக்கு அந்த கழுதை சொல்லுது, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மாவும் அப்பாவும் லாரியில் அடிபட்டு இறந்துட்டாங்க. நான் எங்கள் பாட்டிக்கிட்ட தான் வளர்ந்தேன். எங்கள் பாட்டி என்ன மேக்ஸிமம் தனியாக விட்டுட்டே வெளியே போயிடுவாங்க. நான் தனியாக இருந்து இருந்து எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து எதுக்குமே பயப்பட மாட்டேன். நீனும் எதுக்கு பயப்படுறா? நீனும் பயப்படாத. எனக்கு எப்படி எங்கள் பாட்டி இருக்காங்களோ அதே மாதிரி உனக்கு இனி நான் இருப்பேன். நல்லா ஞாபகம் வச்சுக்க, கடைசி வரைக்கும் உன் கூட நான் இருப்பேன். நான் இருக்கேன்.